சாமி ஆரம்பமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுங்க சாமி. கேளுங்க, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ கேளுங்க. இல்லை, நான் எதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு நீங்கள் எதுவும் எனக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒன்றும் பண்ண மாட்டேன். கேட்கலாம், கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, கேளுங்க. நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன். சரி சாமி, ஏதோ என் மைண்டுக்குள்ளே ஓடினதை வச்சு கேட்குறேன். மக்களே பார்த்துக்கிங்க, சாமி சத்தியெல்லாம் பண்ணிட்டாரு, எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு. சாமி ஒன்றும் இல்லை, இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் கிங்கு ஜாம்பவான் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். இப்போ ஜோதிடம் அப்படின்னா அந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது தெரியும் சாமி. இது எப்படி குறிக்கிறாங்க? ஒருத்தருடைய பிறந்த தேதியா இல்லை பிறந்த நேரமா, எதை வச்சு குறி? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு முறை சொல்கிறாங்க. இதில் நாடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஜோதிடத்தில் ஜாதகத்தை வைத்து சொல்கிறது இருக்குது. ரெண்டாவது பிரசன்ன ஆர்டம்னு ஒன்று இருக்குது. அதற்கப்புறம் கைரேகை சாஸ்திரம்னு வந்திருக்கு. ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்ற நேரம்தான் நமக்கு பூமியில் தலை விழுகிற நேரம்தான் நம்ம பிறந்த லக்னமாக எடுக்கிறோம். அதுதான் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறது பிறந்த லக்னம். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை தலை வெளியே வர்றதை வச்சு தான் நீங்கள் பிறந்த லக்னமாக இருக்குது. ஆமாம், 2 முறை இருக்குது. அதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்று என்றைக்கு கரு உற்பத்தி ஆகுதோ அதனால தான் ஒருத்தருக்கு டைம் குறித்து கொடுக்குறாங்க. ஒரு ஜாதகத்தில் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண் பெண்ணுடைய முதலிரவு அன்றைக்கு ஏன் டைம் முதலிரவு குறித்து கொடுக்குறாங்கன்னா, அந்த கரு உருவாகக்கூடிய நேரத்தில் 365 நாளில் 8 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குமா, 10 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குமான்னு நம்ம ஜோதிட ரீதியாக நாம் சொல்லும் பொழுது, அது கர்ப்பம் தரிக்கிறது போது ஆணுடைய இந்திரீகம் உள்ளே போகும் பொழுதே அந்த கணக்கு இருக்குது. அந்த கணக்கெல்லாம் பூமியில் ஒரு குழந்தை தலை விழுகும்போது இந்த கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கில் சேர்ந்து இந்த முறைப்படி ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் அது எப்படி கணிக்கணும்னு தெரியும். நீங்கள் ஒன்றை குறிப்பிட்டு மட்டும் கேட்குறீங்க. அது என்னன்னு கேட்டால், கேளப்பா ராசி 12க்குள்ளே கணமுள்ள கோள்களை அறியாமலே பாலப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்தையது பாரிலே தான் போகருடைய கடாட்சத்தில் புலிப்பாணி கூறினேன்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சாஸ்திரத்தை முறைப்படி கற்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறது கரெக்டு. ஆனால் முறை இதுவே தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து அதான் கரு உருவாகிறதுலேருந்து பிறக்கிற வரையும் ஒரு விஷயத்த ஜாதக ரீதியாக சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு என்னென்னா தலை வெளியே வருது, ஓகேங்களா? அந்த டைமில் இருந்து தான் நீங்கள் லக்னத்தை குறிக்கிறீங்க, ஜோதிடத்தை குறிக்கிறீங்க, அவங்களுடைய ராசி பலன் என்ன, எது என்ன நட்சத்திரம் அப்படின்ற விஷயத்த குறிக்கிறீங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா ஜாதகத்தையும் முடிவு பண்ணுறாங்க. குழந்தை வெளியே வர்றதே தெரியலீங்களே, அந்த டைம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிறந்து எப்போ எடுத்துகிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. ஸோ அந்த டைமை தான் ஒரு ஜோதிடத்தை போய் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நீங்கள் குறிக்கிறீங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜோதிடம்ன்றது ஒர்க் ஆகுமா? தப்பான ஒரு டைம் இல்லை சொல்கிறாங்க. கேட்குறது அருமையான கேள்வி. இப்போ ஒரு குழந்தை நீங்கள் சொல்கிற மாதிரி தலை விழுகிற டயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போ இதுக்கு ஒரு பாடல் தனியாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு பாட்டு சொன்னேன். என்னன்னு கேட்டால், தையலே 8 10 தனித்த லக்கினத்தோன் காரி மெய்யாகவே இவர் நால்வர் வெகுபலம் வீணராயில் வையகம் தனில் பிறந்த குழந்தையும் மறிக்கும் அன்றேன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கோர்வை இல்லாமல், இந்த கிரக அடைவு இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியாது. ஒன்று அப்படி பிறந்தது உண்மையானால் இதில் ஆண் காலம் பெண் காலம் 2 இருக்குது. இந்த ஆண் காலம் பெண் காலத்தில் இப்போ அது பிறந்தது ஆணாக இருந்தால் அது ஆண் காலத்தில் தான் பிறந்திருக்கு, பெண்ணாக இருந்தால் அது பெண் காலத்தில் தான் பிறந்திருக்கு. இது லக்ன ரீதியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இதிலிருந்து கண்டிப்பாக மாறவே முடியாது. ஒரு விஷயம் என்னென்னா சாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி பெற்றவங்களுடைய ஜாதகம், அதாவது பெற்றோர்களோட அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி அவங்களோட பிறந்த தேதி வச்சு கணிக்க முடியுமா? அது தாராளமாக கணிக்கலாம். இப்போ கண்ட 12ஆம் இட காவலன் கொண்ட லக்கினம் 7ல் குடிகொல மண்டு பொன் அணி தானியம் மாறிவிடும் கொண்டை விழிக்கஞ்சீரேன்னு ஒரு பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பாட்டு எதுக்கு சொன்னாங்கன்னா, அது பிறக்கும் பொழுதே யோகத்தில் பிறக்குதா இல்லை அவயோகத்தில் பிறக்குதாங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல முடியும். ஒன்று, இதே சமயத்தில் தாய் தகப்பனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம குழந்தை கிடைக்குமே ஒழிய கண்டிப்பாக அதுலேருந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது பிதாக்காரனாக இருக்கக்கூடிய
சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் எப்படி அப்படின்னு தகப்பன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். மாதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானாதிபதி சந்திரன் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் நம்ம வந்து அது நமக்கு கணிச்சு சொல்ல முடியும். சாமி இப்போ வந்து நீங்கள் பெற்றவங்களுடைய பாவ கணக்கை வச்சு தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை வச்சு தான் ஆண் பெண் அப்படின்றத பிறக்கிறத வச்சு நிரூபிக்கிறாங்களா? இல்லை, அதை வச்சு ஆண் பெண்ணுங்கிறது வந்து இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் காலம் பெண் காலம்னு ஒரு 10 நிமிடத்திற்கு ஒருக்காவே மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு லக்னத்திற்கு 9 பாதங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு லக்னம் உருவாகுது, இந்த பூமியில் வந்து விழுகுதுன்னா சூரியனை வைத்து நாம் லக்னத்தை பார்க்குறோம், சந்திரனை வைத்து உடலினுடைய அமைப்பை பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது விதி மதி கதின்னு 3ஆக பிரிச்சுருக்கிறாங்க. விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரன், கதிங்கிறது சூரியன். இப்போ என்ன கதி அடைய போகிறான்டான்னா அந்த சூரியன் எங்கே இருக்கானோ அதை வச்சு தான் அவனுக்கு கதிநாதனை பற்றி சொல்லணும். விதிங்கிறது அவன் பிறக்கும்போது நிர்ணயிக்கப்படக்கூடிய 9 பாதங்கள் ஒரு லக்னத்துக்கு இருக்குது. அவன் எந்த பாதத்தில் பிறந்திருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ துலா லக்னத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கானே வச்சுக்குவோம். இப்போ துலா லக்னத்திற்கு 9 பாதங்கள் இருக்குது. அது என்னென்ன பாதம்? சித்திரை, சுவாதி, விசாகம்னு 3 பாதங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்கள் அந்த லக்னத்தில் இருக்குது. அதில் சித்திரை நட்சத்திரத்தில் பாதத்தில் விழுந்திருக்கா லக்னம், சுவாதி நட்சத்திரத்தில் அந்த 4 பாதத்தில் விழுந்திருக்கா லக்னம், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் விழுந்திருக்கா லக்னம்ங்கிறது பார்த்து தான் இந்த பாவ புண்ணியங்களை. சரி சாமி, இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது ஜாதகத்தை வச்சு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வெற்றி அதான் சக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ ரஜினி பிறந்தப்போ நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அது எப்படி சாமி ரஜினி மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு? அதேமாதிரி அம்பானி பிறந்தப்போ நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கலாம். ஸோ அப்போ அது எப்படி இந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸில் முடியுது, இவங்களுக்கு வந்து தோல்வியில் முடியுது? எப்படியும் அன்னைக்கு ஒரு நாளில் கண்டிப்பாக ரஜினி மட்டும் பிறந்திருக்க மாட்டார், அம்பானி மட்டும் பிறந்திருக்க மாட்டார், விஜய் மட்டும் பிறந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்குலாம் நடக்காத விஷயம் இந்த ரஜினி, விஜய், அஜித், கமல், ரஜினி இவங்களுக்குலாம் நடந்தது எப்படி? அதெல்லாம் வந்து இழுக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டால் இடம் பொருள் ஏவல்னு 3 இருக்குது. இப்போ ஒரு குழந்தை ரஜினி பிறக்கிற அன்றைக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. 38 குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்போ 38 குழந்தைகளுமே ரஜினிகாந்த் ஆக முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா முடியல. ஏன்னா என்ன இருந்தாலும் கூட அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல், அப்புறம் நிமிடங்கள் மாறுபட்டு கூட இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நிமிடத்தில் அந்த பாதத்தை விட்டு அடுத்த பாதத்துக்கு அந்த கிரகங்கள் போயிடும். அப்படி அதில் ஏதோ ஒரு சிறு மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த யோகத்தை தரக்கூடிய அம்சங்கள் வந்து அமைஞ்சிருக்கிறனால அந்த மாதிரி அவங்க ஒரு யோகத்தில் வந்திருக்காங்க. என்னென்னா எல்லாம் எது எப்படி இருந்தாலும் இப்போ நட்சத்திரத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான புதைந்து கிடக்குது ரகசியங்கள். நம்ம அதனால் ஒரு ராசிக்கு 360 டிகிரி சொல்கிறேன். இப்போ இந்த 360 டிகிரியுமே இந்த 2 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு லக்னத்தை வந்து ஒரு வீட்டில் அமைக்கும் போது அந்த 2 மணி நேரத்தில் கிரகங்கள்லேருந்து, நட்சத்திர பாதத்திலிருந்து, அந்த நவாம்சத்திலிருந்து எல்லாமே மாறுபடுது. அப்போ அந்த செகண்டுக்குள்ளே இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் சொல்கிறேன். பூர்வ ஜென்மத்தினுடைய யோக பாவத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் 36 குழந்தை பிறந்திருந்தாலும் கூட அவர் இடம் பொருள் ஏவல், அவர் எந்த இடத்துல பிறந்திருக்காரோ அந்த இடத்தினுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கம் அங்கே வலுப்பெற்றிருக்கு. இப்போ இவன் எந்த இடத்துல பிறந்திருக்கானோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் அவன் பிறந்திருப்பான். அதனால் இதில் மாறுபட்டு இருக்கிறது சில விஷயங்கள். ஜோதிட ரகசியத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. இதில் தாராபலன் ஒன்று இருக்குது, லக்னம்னு ஒன்று இருக்குது, ராசின்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, நட்சத்திர ஆதிபதினு ஒன்று இருக்குது, அந்த ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று இருக்குது. இப்படி 12 வகையில் பிரிக்கலாம். இப்போது என்ன சாமி இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தீங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி சாமி. இப்போது ரஜினி பிறந்த அதே செகண்ட், அதே நிமிஷம், அதே டைம், அதே நாள், ஓகேங்களா, இப்போ பிறந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆகலாமா? ரஜினி மாதிரி ஒரு சக்ஸஸ் இருக்குமா? இப்போ நீங்கள் வெளியில் வந்து பிரபலியம் ஆயிட்டாங்கிறதுக்காண்டி நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம் சார், பிரபலமான ஒரு விஷயத்தை தான் நம்மளால் வந்து எடுத்தே பேச முடியுது. இல்லை அவனு இப்போ அதே நேரத்தில் பிறந்தவனுக்கு அவனுக்கு அந்த யோக பாவம் இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியும். அவன் பிரபலியம் ஆகலை. பிரபலியம் ஒன்று தான். புகழை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க. பொருளாதார ரீதியாக ரஜினிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியில் அவன் இருப்பான்.
உங்களுக்கு அளவுகோல் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க ரஜினி மாதிரி வர்றதுக்கான பார்க்குறீங்க. ஆனால் அவனு அந்த ஊரில் அந்த இடத்துல அவன் ஒரு அதான் ரிச்சில் தான் அவன் இருப்பான். ரஜினி மாதிரி ரீச்ல இல்லைனாலும் பணத்தில் பணத்தில் ரிச்சாக இருப்பார். ரஜினி மாதிரி ரீச் வராது, ரிச் இருக்கு, ரிச்சில் எல்லாம் மாறுபடாது. ரீச் இல்லை ரிச் இருக்கும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும். அது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுல எல்லாம் இப்போ எனக்கு என்ன கேள்வினா சாமி, இப்போ இந்த நேரத்தில் பிறந்து இந்த டைமில் பிறந்தா ஜோதிடத்தை நம்பி மட்டும் வாழ்ந்தா சக்ஸஸ் கொடுத்துடலாமா? இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நான் ரஜினி லக்னத்தில் தான் பிறந்தேன், இந்த டேட்டில் தான் பிறந்தேன், இந்த நட்சத்திரம் தான், எல்லாமே ஒன்று. ஸோ அப்போ நான் வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருந்தா வந்து நான் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறவங்க கேட்பாங்க சாமி. அதுதான் கேட்குறேன். கண்டிப்பாக ஆக முடியும். என்னென்னா ஆக முடியுங்களா? ஜோதிடம் பொய் அல்ல, சாஸ்திரம் பொய் இல்லை, சாஸ்திரி தான் பொய். சாஸ்திரம் என்றைக்கும் பொய்யாக போகிறதே கிடையாது, கடுகளவு. சாஸ்திரின்னா சொல்லக்கூடியவன் வந்து ஜோதிட சாஸ்திரம் என்பது 5,45,500 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 5,45,500 ஸ்லோகங்களை ஒரு மனிதன் படிக்கிறதுக்கு 300 ஆண்டு காலங்களாகும். இவன் இருக்கிறதோ 60 வருஷம், 15 வருஷம் தூக்கம், 15 வருஷம் பால்யம், இருக்கக்கூடிய காலகட்டம் 30 வருஷம். இந்த 30 வருடத்தில் இவன் என்ன ஜோதிடத்தை படிக்க முடியும்? இந்த மகாகவி காளிதாஸே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, சந்திரகாவியத்தில் சொல்லியிருக்காரு, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு 300 ஆண்டு காலங்களாகும். இவன் இருக்கிறதோ 60 வருஷம், 30 வருஷம் தூக்கம், அந்த பால்யம் போனிட்டாலும் கூட இந்த 15 ஆண்டு காலத்தில் என்னத்தை இவன் படிக்க முடியும்? அதுக்கு 5 ஜென்மம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முழுமையாக தெரிஞ்சது குருவுடைய அருளால், முன் ஜென்மத்தினுடைய தொடர்பால் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் முழுமையாக சொல்ல முடியும். அதனால் சாஸ்திரம் என்றைக்கும் பொய் இல்லை, சாஸ்திரி தான் பொய். அந்த சாஸ்திரிக்கு வந்து குரு அருள் இருந்தால், முன் ஜென்மத்தில் அவன் ஜோதிடனாக இருந்து அவன் முன் ஜென்மத்தில் அந்த நிலையில் இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் சொல்ல முடியும். இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா சாமி, ஜோதிடம் கரெக்டாக இருந்து உனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னா அவன் வேலைக்கு எதுவுமே போவானா, உழைப்பு உடல் உழைப்புன்றது தேவையில்லை, மூளையும் யோசிக்க வேணாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அது வந்து தவறான கருத்து. கொடுக்குறதையும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜோதிடம்ன்றது பொய்யே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி நீங்கள் சொல்கிற மாதிரி, நான் ஒரு ரஜினி மாதிரி சொத்து இல்லை ஒரு பேர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி உள்ள ஒரு ராசிரியார் இந்த மாதிரி ஒரு ராசியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நான் உழைக்கவே வேணான்றீங்களா? கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லி பழமொழி இருக்குது. அதுக்கு நீங்கள் உள்ளே உட்காந்துட்டீங்கன்னா அது ஒன்றும் கூரை பிச்சு கொடுக்காது. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு யோகமே இல்லைன்னாலும் கூட அவனுடைய முயற்சிக்கு ஒரு கூலி இருக்குது. இப்போ அந்த யோகத்தை இப்போ பாருங்க, கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்கிற, வெற்றியுள்ள மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லைன்றாங்க. இப்போ யோகம் ஒரு மனிதனுக்கு இருந்துட்டால் கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி வர்றது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய ஜாதகத்தில் அமைப்பு வந்து யோக பாகங்கள் இருந்தாலும் கூட முயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முயற்சி தான் ரொம்ப கடையை காத்தவனு கச்சேரி காத்தவனு வீண் போக மாட்டான்னு பழமொழி இருக்குது. அது இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு உன்னுடைய அறிவை கொண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தடுப்பதற்கு மறுபிறவியோ தெய்வங்களோ கிடையாது. அறிவு சொல்கின்றபடியே செயலை செய். என்ன முடிவு வருதோ அதை ஏற்றுக்கூடிய உனக்கு பக்குவம் வேணும்னா அங்கே வந்து அந்த அறிவு பிரகாசிச்சாங்கன்னு முயற்சி பண்ணினாத்தான் நடக்கும். இப்போ ஓகே, நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, நல்ல விஷயமா. அதான் ஜோதிடம் வந்துட்டு கரெக்டாக இருந்தாலும் ஸோ உனக்கு ராசி பலன் எல்லாமே என்ன எதுவாக இருந்தாலுமே நீ வந்து உழைச்சாதான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத சாமி சொல்கிறாரு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சாமி, இப்போ எனக்கு வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கிங்களேன், நான் என்ன பண்ணுறது? சாஸ்திரத்தில் கிருஷ்ணரே மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் முட்டாள்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டேன்ட்டார். இது பெரிய ஒரு ரகசியம். என்னென்னா, அர்ஜுனுக்கு கீதையை உபதேசிக்கும் போது முதல் வார்த்தையை தாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டார். எதாக இருந்தாலும் அப்போ தியாகராஜரே ஒரு பாட்டில் சொல்கிறார், நான் உனக்கு பூ கொடுக்குறேன் வாங்கிக்கிறேன், ஒரு புஷ்பம் கொடுக்குறேன் வாங்கிக்கிறேன், உனக்கு பிரசாதம் படைக்கிறேன் வாங்கிக்கிறேன், எல்லாம் செஞ்சு பண்ணுறேன் உனக்கு தேவையானதுன்னு, ஆனால் நீ கடைசியில் என்ன சொல்கிற, தாங்கிக்கப்பான்னு சொல்கிறையே அப்படின்னு கிருஷ்ணரை தியாகராஜரே கேட்டிருக்காரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது என்னன்னு கேட்டால், நீங்கள் சாஸ்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன நட்சத்திரம் தெரியாது என்ன லக்னம் தெரியாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுதானே உங்கள் கேள்வி? ஆமாம். ஏன்னா எந்த தெரிஞ்சாலும் தெரியலினாலும் நான் சொல்லியிருக்கிறேன், 6வது சபர் ஒருத்தர் வந்து பிறக்கும் பொழுது என்ன நமக்கு பிறந்த நேரமே தெரியலையே, அப்புறம் நம்ம எப்படி நம்ம எந்த லக்னம்னு தெரிஞ்சுக்கிறது என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்குறீங்க.
அது கரெக்டு. இப்போ இது இந்த ஒரு சப்ஜெக்டில் இல்லையே ஜோதிட சாஸ்திரம். இப்போ கைரேகைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எண்கணிதம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து எடுத்துகிட்டேன்னா இப்போ கைரேகையில் வந்து கிரகங்களுடைய ரேகையில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜனகாலத்திலேருந்து அவனுடைய ஆயுள் முடிகிற காலம் மட்டும் கைரேகையில் எல்லாம் 7 நாள் 7 வருஷம் 7 மாதத்துக்கு ஒருக்கா இந்த ரேகை மாறிட்டே இருக்குது. இதில் அறிவு ரேகை, ஆயுள் ரேகை, இறுதி ரேகைன்னு 3 ரேகைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஆயுள் ரேகை அவனுக்கு கிராஸ் ஏற்பட்டிருந்தாலும் கட்டாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் மட்டும் இருப்பான்னு கணக்கு சொல்கிறான். அறிவு ரேகையில் பின்னப்பட்டிருந்தாலும் பங்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய அறிவினுடைய முதிர்ச்சி வளர்ச்சி பற்றி சொல்கிறான். அதே மாதிரி ஆயுள் ரேகையில் வந்து கட்டாக இருந்தாலும் கூட அவனுடைய ஆயுளை குறிப்பிட்டு சொல்கிறான். இறுதி ரேகையில் வந்து பலம் பெறாமல் இறுதி ரேகை கட்டாக இருந்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படும், அதனால் அவனுக்கு மரணம் வரும்னு சொல்கிறான். இதில் தனரேகை இருக்குது, சூரியன் மேடு இருக்குது, சந்திரன் மேடு இருக்குது, சனி மேடு இருக்குது, செவ்வாய் மேடு இருக்குது, சுக்கிரன் மேடு இருக்குது, ராகு எதுகளுக்கு மேடு இங்கே கையிலேயே எல்லாமே இருக்குது. ஜாதகம் இல்லைனாலும் கூட கைரேகை வைத்து நல்ல சாஸ்திரம் படிச்சிருந்தா துல்லிதமாக ஓகே சாமி, நிறைய விஷயங்களை எனக்கு தெளிவாக சொன்னீங்க. ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.